நேரம் என்னுடைய அலைபேசி கருவியில் 4:17 நிகழ்ச்சி நிரலில் 4:50க்கு முடிக்க வேண்டும், நிறைவு செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பரிசு வழங்கல் நிகழ்ச்சி இருக்கிறது. அதற்கு பிறகு நாமாவளிகள் இருக்கிறது. அதற்கு பிறகு குடும்பங்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. சாந்தி மந்திரம் நிறைவாக இருந்து நாம் எல்லாம் இங்கிருந்து கலைந்து செல்ல போகிறோம். என் அன்பிற்குரிய வழிகாட்டி, தமிழில் சொல்லணும்னா ரோல் மாடல், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வழிகாட்டி. அப்படிப்பட்டவர் ஸ்ரீ பால வெங்கட சுப்பிரமணியம் என்று நம்மால் RBVS மணியன் என்று அழைக்கப்படுகின்றவர். அவரால் தான் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவேக பாரதியினுடைய ஹிந்து குடும்ப சங்கமம் மட்டுமல்லாமல் நடத்துகின்ற எல்லா விழாக்களுக்கும் அஸ்திவாரமாக இருந்து இந்து சமுதாயத்திற்கு பல ஆண்டுகள் ஒரே லட்சியம், ஒரே வாழ்க்கை, ஒன் லைஃப் ஒன் மிஷன் என்று சொல்லுகின்ற இன்றைக்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நினைவு பாறையிலே ஒரு விவேகானந்தர் தியானம் செய்த அந்த இடம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக அல்லும் பகலும் எண்ணம் சொல் செயல் மூன்றாலும் உழைத்த ஏக்நாத்ஜி ரானடே அவர்களுடைய வலதுகரமாக திகழ்ந்தவர் நம் முன்னால் இருக்கக்கூடிய RBVS மணியன்ஜி அவர்கள். ஒரு நல்ல சௌபாகியம், அவருடைய மகள் ஸ்ரீமதி மங்கையர்கரசி சந்திரமௌலி, அவருடைய மருமகன் சந்திரமௌலிஜி அவர்கள் நமக்கு முன்னால் இன்றைக்கு ஆதிசங்கரனுடைய நிர்வாண ஷட்கத்திலிருந்து பாடலை பாடி நம்மை எல்லாம் மனம் குவிக்க வைத்தவர். அவர்களுக்கு கூட இருந்து தொண்டு செய்யக்கூடிய திருத்தொண்டர்கள். ராஷ்டிர சேவிகா சமிதியினுடைய தமிழகத்தின் பல்வேறு பொறுப்புகளிலே இருந்து இன்றைக்கு க்ஷேத்திர பொறுப்பிலே இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இணைந்த அந்த பகுதிகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் அன்னபூர்ணியாக இருக்கின்ற ஸ்ரீமதி கோமதி நவீன் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை சொல்லி நிறைவு இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சிகளில் போட்டபடி 4:50க்கு முடித்து கொள்ள இருக்கிறேன். சாதாரணமாக அன்பு எப்படி வேலை செய்யும்னா, என்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அவங்க சொன்னாங்களோ எப்பவுமே கொஞ்சம் உண்மை இருக்கும், உண்மை கற்பனைகள் கொஞ்சம் நிறைய கலந்து இருக்கும். அப்படித்தான் அன்பின் உலகத்தின் பல நாடுகளுக்கு போனவர். உடனே விளம்பரம் இந்தியா, இலங்கை, மலேசியா முதலிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்றது பல்பொடி சொல்வார். துபாய், சிங்கப்பூர் போயிருக்கேன். ஆனால் அங்கே எப்படி இருக்கும், இந்த கூட்டத்தில் பாதி இருக்கும், அவ்வளவுதான். கோவாவில் கிருஷ்ண ஜெகநாதன், சிங்கப்பூரில் கிருஷ்ண ஜெகநாதன், துபாயில் அப்படிதான், லண்டனில் நான் கண்டதும் கேட்டதும்ன்ற மாதிரி. பெற்றோர்கள் எப்படி இருக்கணுன்றதுக்கு இப்படிப்பட்ட வரவேற்புரையை ரொம்ப ஜாக்கிரதையாக அறிமுக முறையை நாம் கவனிக்கணும். கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும், மாடல் ஆட்சி மாதிரி.
மகாபாரதம் இதிகாசங்களில் 3ல் 1. சாதாரணமாக இதிகாசங்கள்னு சொன்னால் 2 தான் நமக்கு நினைவுக்கு வரும், ராமாயணம் மகாபாரதம். 3ஆவதாக இருக்கக்கூடியது சிவரகசியம். இந்த மகாபாரதத்தில் மறைந்து வாழக்கூடிய ஒரு நிலை பாண்டவர்களுக்கு ஏற்படுகிறது. கறந்து உரைதல் என்று பெயர். கறந்துன மறைந்து. ஏன்னா தமிழுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு தேவைப்படுகின்ற ஒரு நல்ல தமிழ் பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் பாவம் அந்த பேச வந்த திறமையை, அதாவது தமிழில் ரோல் மாடல் என்று சொல்கிறோமே, ஆங்கிலத்தில் வழிகாட்டி என்று சொல்கிறோமே, அவர் சொன்னார், எங்கள் தமிழ் டீச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு சொன்னது வெல்கம். இப்படியே எல்லாமே நம்ம பேசுகிறது எல்லாமே தமிழ்லேயே தான் இருக்குது. நம்ம வீட்டில் கூட நீங்கள் உட்கார்ந்து ஒரு ஏடு எடுத்து எழுத்தாணி எடுத்து எழுதுகோல் எடுத்து எழுதினீங்கன்னா நம்ம பேசக்கூடிய பல வார்த்தைகள் சொற்களில் ஆங்கில சொற்கள் தான் இருக்கும், தமிழ் இருக்காது. தமிழ் கடைசியாக வந்து நிற்கும், போனார் வந்தார் அப்படி தான் வந்து நிற்குமே தவிர மீதி எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். அதனால் கறந்து உரையும் வாசம் என்றால் அஜ்ஞாத வாசம். அப்படி அவங்களுக்கு 1 ஆண்டுகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் பாஞ்சாலி ஒரு பழத்தை பார்த்துட்டு அந்த பழம் வேணும்னு கேட்குறான். வேணும்னு கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறது தான் நல்லது. வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காடு அது. எந்த கடையிலையுமே தங்கம் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கணும். அது ஜிஆர்டி உள்பட. தங்கம் அப்படின்னு சொன்னால் வளைகுடா நாடுகளில் தான் வாங்கணும். ஏன்னா அங்கே தங்கம் இல்லைன்னு சொன்னால் கடையை அவங்க நடத்த முடியாது. அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம நாட்டில் தங்கத்தை தவிர மீதி எல்லாம் தங்கம் மாதிரி நடத்தலாம். ஆனால் அன்னைக்கு தான் போய் கடைக்கு போய் தங்கத்தை வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு கொடுத்தா நல்லதே தவிர நல்லது. தங்கத்தை யாராவது கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பரந்த மனசு உண்டு நமக்கு. யாரோ ஒருத்தன் கிளப்பி விட்டான், அட்சய திருதியை அன்னைக்கு வாங்கினான். வீட்டுக்காரம்மா சொல்லிட்டாங்களேன்னு இவரும் போய் வாசலில் உட்கார்ந்துருப்பான். அந்த கடைக்காரர் ஒரு பழச்சாறு கொடுப்பார், தமிழில் ஜூஸுன்னு பேர். இதை குடிச்சிட்டு இவர் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவங்க உள்ளே போய் வளையல் மேலா அப்புறம் நெக்லஸ் மேலா எல்லாம் மேலே முடிச்சுட்டு அவங்க வெளியில் வரும்போது அதுக்குள்ளே இவர் பொன்னியின் செல்வன் எடுத்துன்னு போனார்னா முடிச்சிருக்கலாம். அதை மாதிரி இவன் பாண்டவர்களில் பீமன் என்ன பண்ணால் அதை அந்த பழத்தை எடுக்கணும்னு நினச்சான். பஞ்ச பாண்டவர்கள் அவள் கேட்டாளேன்னு சொல்லி பழத்தை எடுத்து விட்டாங்க. பழத்தை எடுத்தோன்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்தார். ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களே இருந்தார். இன்னும் பழத்தை சாப்பிடலை, பழம் கையில் இருக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த மரத்துலேருந்து கையில் வந்தாச்சு. இது ஒரு 12 ஆண்டுகளுக்கு சாப்பிடாமல் இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு முனிவருக்கான பழம் இது. அதை எடுத்துக்கிட்டீங்களே அந்த பாவம் வருமே அப்படின்ன உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஏற்கனவே 13 வருஷம், அதுவும் இப்போ நிபந்தனை ஜாமீனில் தான் இருக்கும். இப்போ மறுபடியும் பழத்தை சாப்பிட்டுவிட்டு என்ன பிரச்சனை வருமோ தெரியாதுன்னு முழிச்சுட்டு இருக்கும்போது ஆபத் பாந்தவன் ஸ்ரீகிருஷ்ணன் தான். கிருஷ்ணான்னா வந்துட்டாங்க. இந்த பழத்தை எடுத்தாச்சு. கறந்த பால் முளை புகா. கறந்துட்டாக்கா அது மறுபடியும் மூளைக்கு போக முடியாது. வந்தது தான். வெளிவந்த சொற்கள் சொன்னது தான். அதனால தான் பேசுறதுக்கு முன்னே எச்சரிக்கையாக பேசணும். யாக்காவார் ஆகினும் நான் காக்க சொல்கிறது சுலபம். அதுவும் இப்போ இருக்கிற உலகத்தில் நீ அன்று என்ன பேசின இன்று என்ன பேசின போட்டே காமிக்கிறான். ஆமாம், நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார், கமலஹாசன் என்ன சொல்கிறார்,
எதை வெட்டி ஒட்டி எல்லாத்தையும் போடுறான் இப்போ. ஆனால் நம்ம சொல்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வீட்டில் அதே மாதிரி எடுத்து வச்சுருந்தாக்கா ஆபத்து தான். போட்டு காமிப்போம், அன்று அப்பா சொன்னது இன்று அப்பா சொல்வது அப்படின்னு இருக்கும். கிருஷ்ணர் வந்தார், கிருஷ்ணரை கேட்டான் என்ன பண்ணுறதுன்னு. பழத்துக்கு அப்புறம் பழம் எப்படி ஒட்டுன்னாரு. தமிழ்நாட்டில் மாறுமானார். மாறும்பா, தமிழ்நாடு மாறும். மாறாம ஒண்ணுமே இருக்காது. மாற்றம் என்பது ஒன்றே மாறாது, மாறும், எல்லாம் மாறும். அப்ப நமக்கு என்ன தேவை? அப்படின்னாலே தாபம் அந்த வார்த்தையிலேருந்து நம்மளை வருத்திக்கணும். வள்ளுவர் அதுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். உற்ற நோய் நோன்றல். நோன்றல்ன்ற சொல்லிலேருந்து வந்தது தான் நோன்பு. ஏதாவது நமக்கு கஷ்டம் வந்தா முதல்ல தாங்கிக்கோ, முதல்ல தாங்கிக்கிறது. உற்ற நோய் நோன்றல். வந்த உடனே அழாத, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்காது. உற்ற நோய் நோன்றல். அடுத்தது என்ன? இரண்டாவது இலக்கணம், உயிர்க்கு உருகன் செய்யாம, இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தாது. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு. தவத்துக்கான வடிவம் எதுன்னா இந்த ரெண்டு லட்சணங்கள் தான், ரெண்டு இலக்கணம் தான். அவர்கள் கிருஷ்ணர் என்ன சொன்னார்? என்ன தபஸ் ரொம்ப முக்கியம் பான்னார். இப்போ குடும்ப சங்கமம். குடும்பம் அப்படின்னாலே முன்ன தாமரை ஒரு படம் போட்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் இருந்த காலம் ஒன்று உண்டு. அதுல குடும்பம் அப்படி போட்டிருந்தா இங்க இருக்கிறவங்க படிச்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம். படம் இருக்கும். அந்த படத்துல ஒரு சாய்வு நாற்காலியில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். இந்த பாக்கி இடிக்கிற ஒரு கருவி இருக்கு இல்லையா, அதை வைத்துக்கொண்டு ஒரு அம்மா உட்கார்ந்துருப்பாங்க, பாட்டி. இந்த சாய்வு நாற்காலில் உட்கார்ந்துருக்கிற தாத்தா, பாட்டன். அம்மா கரிகா திருத்திட்டு இருப்பாங்க, காய்களை திருத்தி கொண்டு இருப்பார்கள். சரியா சொல்லணும்னா திருத்துதல். அப்பா படிச்சுட்டு இருப்பார் அல்லது ஏதாவது அனுஷ்டானத்தில் இருப்பார். தங்கை இருப்பா, அக்கா இருப்பா, குழந்தை விளையாடி கொண்டு இருக்கும். இதெல்லாம் இருக்கு. நேற்று கூட மலேசியாவில் நம்முடைய பாரத பிரதமர் ஒருத்தர் அழகா முன்னுதாரணமாக இருக்கிறவர் நரேந்திர மோடி அப்படி சொன்னாங்க. அவர் சொன்னார், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனத்தொகை, மக்கள் தொகை தான் இந்த நாட்டினுடைய பெரிய செல்வம். உண்மை அது. அழகா நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சொன்னார், தேசம் இருக்கு பெரிய அளவில், சின்ன அளவில் இருக்கக்கூடிய தேசம் தான் நம்ம குடும்பம். அப்ப குடும்பத்திலையும் மக்கள் தொகை இருக்கணும். இல்லைன்னா யார் வருவான்னு தெரியல. முகமூடி கொள்ளக்காரன் எப்போ வருவான்னு தெரியாது. எப்ப நாம அவசரம்னு கூப்பிட்டாலும் கஷ்டம். அப்போ வீட்டில் மக்கள் இருக்கணும். அப்போ யார் யார் மக்கள் அது தெரிஞ்சுக்கணும். இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணார்? உங்க மனசுல இருக்கக்கூடிய யாருக்கும் சொல்லாத ஒரு உண்மை இருக்கும் இல்லையா, சொல்ல முடியாது அல்லது சொல்லாம இருந்திருப்போம். நாம எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. உண்மையை அப்படியே வச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா அது சொன்ன பிரச்சனை வரும், அதனால சொல்லாம இருக்கலாம். அப்படி ஏதாவது உண்மை இருந்தா அப்படி சொன்னீங்கன்னா அந்த பழம் ஒரு அடி மேல போகும். அப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லி 6 பேரும் சொன்ன பிறகு அந்த பழம் அந்த மரத்தில் போய் ஒட்டிக்கும் அப்படின்னாரு. இன்னைக்கு அந்த சோதனையெல்லாம் இந்து குடும்ப சங்கத்தில் வைக்க போறது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழமும் இல்லை வச்சுக்கல. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்றாங்க. பத்தனையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுல அந்த 5 பேர்ல ஒருத்தர் சொன்னதை ஒரு அழகான விஷயம். அது குடும்ப சங்கமத்துக்கான விஷயம். ஒரு அம்மா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்பயும் உண்மையே பேச, மறைக்க கூடாது. அவதான் அம்மா.
நான் இப்போ ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன், பொய் சொல்லவே கூடாது, உண்மையை சொல்லணும் அவசியம் இல்லை. உதாரணமா அத்தை வந்தாங்க, சத்தம் போட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அத்தை வந்தாங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம். நடந்த விஷயத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை கற்றுக் கொடுக்கிறவர் ஹனுமான். சுந்தரகாண்டம் நமக்கு தெரியும். லங்கைக்கு போறார், சீதா மாதாவை பார்க்கிறார், அதோட நிக்கல. ராவணனை பார்க்கணுன்றதுக்காக எத்தனையோ அங்கேயே ஒரு போர் நடக்குது. சுந்தரகாண்டத்தில் ஒரு யுத்தம் இருக்கு. அந்த யுத்தம்லாம் முடிஞ்சு அவருக்கு அப்புறம் அரசவைக்கு போறார், வால்ல நெருப்பு வைக்கிறாங்க, அதெல்லாம் தெரியும். அந்த தீக்காயங்கள், அந்த புண்ணு, அதெல்லாம் இருக்கு வெளியில. திரும்பி வராரு, ஆனா அதை பத்தி ஒன்றும் கூட அவர் சொல்லலை. வெளியில போனேன், பார்த்தேன், அம்மாவை பார்த்துட்டேன், நல்லபடியா இருக்காங்க, அதோட நிறுத்திட்டார். பார்க்குறவன் புரிஞ்சுக்கணும், என்னடா உடம்பெல்லாம் இன்னும் கீரெல்லாம் இருக்கே, அது இருக்கே, விழுந்து எழுந்து வந்திருக்காம போல இருக்கேன்னு நினைக்கணும். ஆனால் ஆஞ்சநேய சுவாமிகள், நான் சண்டை போட்டேன்னா அடிச்சேன்னா அதை பற்றி ஒரு விவரமும் சொல்லலை. ஆனால் நம்ம குடும்பத்தில் அப்படி இல்லை. நடக்கலைன்னா கூட அது நடந்ததாக போட்டு அடித்து விட்டு தள்ளின்னு இருக்கோம். நம்ம சொல்லாத, இது ஆஞ்சநேயர் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆஞ்சநேயர் நிறைய கற்றுக் கொடுக்குறார். நம்ம ஏதோ வெறும் கதையாக மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த சஞ்சீவி பர்வதம் இருக்க, இந்த கொண்டு வர சொன்ன உடனே அங்கேருந்து கொண்டு வந்துட்டு மறுபடியும் அங்கே கொண்டு போய் விற்கிறார். நம்ம ஒரு பொருளை வாங்கினோம்னா கொடுக்கறதே இல்லை. ஒரு ஸ்பூன் வாங்கியிருப்போம், திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? ஒருத்தன் இங்கிலாந்தில் நூலகம் வச்சிருந்தான், புஸ்தகம் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இது மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிற புஸ்தகம்னா, அப்படியே நூலகம் வச்சுட்டான். அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் இடத்துல ஒரு பொருளை வாங்கினா, கடன் வாங்கினா அதை திருப்பி கொடுக்கணும்ன்ற சிந்தனை வரணும். இந்த சிந்தனை அரசாங்கத்தினிடத்துல பேங்க் லோன் வாங்கி திருப்பி கொடுக்கக்கூடாத நிலைமையை கொண்டு வந்து விட்டுடுச்சு. அது பேர் பேட் டெட்ஸ், வாராத கடன். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ உண்மையை நீ சொல்லாமல் இருக்கலாம். குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லாமல் இரு, அப்படி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோ. அம்மா அப்படி இருக்கணும். சத்தியம் மாதா, சொன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லணும், அமைதியா வச்சுக்கோ. இது அம்மாவை பார்த்து பார்த்து தான் குழந்தைகள் நாளைக்கு அந்த குடும்பத்தில் என்னென்ன செய்யணும்னு தெரியும். பல குழந்தைகள் இன்னைக்கு வந்து இங்கே சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன, அப்பா அம்மா தான் எனக்கு முன்னுதாரணம், ரோல் மாடல். நாமே வீட்டில் உள்ள உட்கார்ந்துருப்பார், ஐயா இருக்காங்களான்னு. ஐயா இப்போதானே வெளில போனாருன்னாக்கா, நீ சொல்லாமே அது மௌன விரதம்னாவது சொல்லித்தொலை. மௌன விரதம்னு பேசுறீங்களா, இதுக்கு மட்டும் பேசினேன்னு சொல்லிடும். உள்ள இருந்துட்டு இல்லைன்னு சொல்லாது. ஏதாவது ஒன்று செய்கையாவது காமி. எனவே அம்மா எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும். அது குடும்பத்தில் முக்கியம். அப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லணும். அவரே அது பஞ்சபாண்டவரில் ஒருத்தர் தான் இவர் சொல்றார். அப்பா எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நிலைமை, அப்பா நிலைமை எப்படின்னா, வயதான பிறகு, அதுவும் ஓய்வு பெற்ற பிறகு, அதுவும் தனக்கு ஒன்றும் வருமானம் இல்லைன்ன பிறகு அந்த குடும்பத்தில் பாவம் ரொம்ப கஷ்டம்தான் ஆகுது. ஏன் எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த தந்தை ஞானத்திலே ஒரு மிகுந்த உணர்வு உடையவராக. ஏன்னா இவங்க சொன்னாங்க ரொம்ப ஞானம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஞான் அப்படின்னு சொன்னா அந்த எழுத்துக்கே என்ன பொருள்னா விழிப்புணர்வு என்று பொருள். நாம விழிப்புணர்வோடு இருக்கிறதே இல்லை. சாப்பிட்ட சாப்பாட்டுடைய தாக்கத்தினால தூங்கலாம் இங்க, அது ஒன்று இருக்கு. ஏன்னா எல்லா பக்கமும் சாளரம் இருக்கு.
ஜன்னல் காற்று வேற சௌக்கியமாக வருது, இழுத்துக்கிட்டே போகும் நம்மளை. அதில் வேற நிர்வாண சக்தி வேற சொன்னாரா, அதுலேயே பாதி வேலை போயிருக்கிறவங்களும் உண்டு. இந்த ஞான விழிப்புணர்வுனா என்னன்னா, எப்பொழுதுமே நிகழ்காலத்தில் இருக்கணும். அவன்தான் ஞானி, அவன்தான் பண்டிதன். நம்ம நிகழ்காலத்தில் இருக்கோமா? சரி, எப்போ இது முடியும்னு தெரியல, இந்த ஆள் இன்னும் சீக்கிரம் முடிக்கிறேன்னு சொன்னாரே தவிர இப்போதான் ஆரம்பிச்சிருக்கார், முடிக்கணுமே ஞாபகம். சரி, போகும்போது இதுவரையிலும் தேநீரையே காணோம், போகும்பொழுது ஏதாவது ஒரு சமோசா, போண்டா, ஒரு தேநீர், காஃபி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னா தெரியல, அதுவும் இல்லை, எனக்கு தெரியல. இப்போ இப்படியே ஓடிட்டு இருக்கோம். சரி, விட்ட உடனே நம்ம எப்படி பேருந்தில் போகலாமா, ஓலாவில் போகலாமா, இதில் ஊபரில் போகலாமா, போன பிறகு நம்ம இப்படி யோஜனை இருக்கே தவிர இங்கே இல்லை. இருக்கும், உடல் அளவில் இருக்குமே தவிர மனமானது இங்கே அங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு. அதனால் பூஜனீய ஓங்காரானந்த சுவாமிகள் சொல்வார், அவர் இருந்த ஆசிரமத்தினுடைய இடம் தேனி. ஈ மாதிரி இருக்கக்கூடாது, தேனி மாதிரி இருக்கணும்னு. ஈ அல்வா கடையிலையும் இருக்கும், வேற ஒரு இடத்துலையும் இருக்கும், அது எங்க எல்லா இடத்துக்கும் போகும். ஆனால் தேனி இருக்க மலர்கள் தோறும் மட்டும்தான் போகும். அப்படி நம்ம மனம் ஒரே இடத்துல இருக்கா, இருப்பதற்காகத்தான் அந்த நிர்வாண சக்தி. நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, நான் பஞ்சபூதங்கள் இல்லை, எல்லாம் சொல்லிட்டே வருது. நான் யாரு? சிதானந்த ரூபா சிவோகம் சிவம். ஆனால் அதிலேயே நம்ம இருக்க முடியுதான்னா இருக்க முடியல. அப்போ இருக்கின்ற ஒருவன் தான் ஞானி. ஞான விழிப்புணர்வோடு இருக்குமான்னா, ஒன்று நிகழ்காலத்தில் இல்லை, கடந்த காலத்தில் இருக்கிறோம், அல்லது எதிர்காலத்தில் இருக்கிறோம். இளைஞர்களாக இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறார்கள், வயதானவர்களாக இருந்தால் 1964 அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அவ்வளோதான். அப்போ இட்லி என்ன விலை வெத்துதுன்னு அதை பற்றியே பேசிட்டு இருக்காரு. இப்போ 2026 என்ன நடக்க போகுது, வரக்கூடிய பராபவ ஆண்டில் என்ன நடக்க போகுது ஒன்றும் தெரியாது, பாவம். அப்போ ஞானம் என்பது எப்படி இருக்கணும்னா, வில்லிபுத்தூரார் எழுதுறார், வரம்பிலா ஞானம் தந்தை. வரம்பிலா, அதுக்கு வரவேலையே கிடையாது. அந்த ஞானம் நமக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தந்தை அப்படின்னா அவருக்கு என்ன இருக்கணும்? காயத்தால், உடம்பினாலே, மனதினால், உள்ளத்தால், அதாவது ஆத்மாவினால். ஆத்மானாலும் நமக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா என்ன பிரச்சனைன்னா, யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா திடீர்னு பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது கல்லூரியிலேயோ அல்லது இயக்கங்கள்லேயோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஒரு நிமிடம் பிரார்த்தனைன்னு வாங்க. சில பேர் அவர் வந்திருக்கிறவன்லாம் அவரை தெரியவே தெரியாது. சில பேர் தெரிஞ்சோம், அவருடைய உருவம் மட்டும்தான் தெரியும். ஆத்ம பிரார்த்தனைன்னு கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்போ முடிப்பாங்களோ தெரியலையேன்னு உட்கார்ந்துருப்பான். ஏதாவது விசில் ஊதணும், அல்லது பூர்ணமிதம் சொல்லணும், அல்லது சகனா ஏதோ ஒன்று சொல்லணும், சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ ரிப்புன்னு போட்டான், ரஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போட்டான். ஆத்மானா என்ன? அது என்ன மாங்காய் மாதிரி உள்ள இருக்கிறதா என்ன தெரியாது. ஆப்னோதி வியாப்னோதி சர்வம் இதி ஆத்மா. ஆத்மா என்றால் எங்கும் இருக்கக்கூடியது. ஆத்மா என்பது அறிவு என்று பொருள். அதனால அறிவு எனக்கு வருதுன்றது கிடையாது. எது வருகிறதோ அது ஒரு நாள் போகும். இப்ப நாம குழந்தைகளை படிக்க வைக்கிறோமே, 1 லட்சம் 10 லட்சம் எல்லாத்தையும் கொடுத்து நாம என்ன படிக்க வைக்கிறோம்னா அறிவை கொடுக்கவில்லை. அறிவு என்பது வேறு. அறிவுனா என்னன்னா, வள்ளுவர் சொல்றார், பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த பிறவி இருக்கிறப்பா ரொம்ப கஷ்டப்பா, பேதமைன்றார். அதுக்கே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார் வள்ளுவர். அது மட்டும் இல்ல, அறிவு இருக்கிறவன் என்ன தெரிவான்னா, எதிர்காலத்தில் என்ன நடக்க போறதுன்னு தெரியும். அறிவுடையார் ஆவது அறிவார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியணும். இப்போ தெரியுதுன்னு நமக்கு நாளைக்கு நடக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் நம்ம குடும்பத்தை பற்றி கவலைப்படணும், நம்ம குழந்தையை பற்றி கவலைப்படணும்.
குழந்தையை பற்றி கவலைப்படுறதுனால தாங்க அந்த 5 லட்சம் கொடுத்து நான் சேர்த்திருக்கேன்னு சொல்றமே. அது அறிவு அல்ல. அறிவு என்றால் ஆத்மாவினுடைய லட்சணமே அறிவு. அது வருவது அல்ல. அப்ப எது படிக்கிறதுனால வரும்? படிக்கணும்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். கற்க கசடரன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா படிப்பதனால் அறியாமை போகுமே தவிர அறிவு வர. போவது அறியாமை, ஆனால் இருப்பது அறிவு. அப்ப இருப்பது அறிவுன்றது, இருப்பது ஆத்மா ஒன்றுதான். ஆத்மானா என்ன? எங்கும் நிறைந்தது. எங்கும் நிறைந்தவர் யார்? இறைவன். இந்த ஞானத்திலே தந்தை இருக்க வேண்டும். அதனால தான் முன்னெல்லாம் அப்பாவே குருவா இருந்தார். இப்ப எந்த அப்பாவும் குருவா இருக்க முடியாதுப்பா. ஏன்னா இவன் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே நீ என்ன செஞ்சேன்னு கேட்கிறான். திரைப்படங்கள்லையும் அப்படிதான் அப்பாவை கீழ்த்தரமா காண்பிக்கிறான். அது விவேக் படமா இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த நடிகர் படமா இருந்தாலும் சரி, அதையும் நாம ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பாவை கிண்டல் பண்றத, கேலி பண்றத. காரணம் அப்பாவினுடைய நிலைமையே அப்படி. மூணாவது, சகோதரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் அறவழியில் இருக்கணும், தர்மத்தின்படி இருக்கணும். இப்ப அப்படியே இருக்கு. ஐயோ, ஒரே வீட்டுக்கு எத்தனை வழக்குகள் நினைக்கிறீங்க? அண்ணன் தம்பி பேசுறதே இல்லை பல இடங்கள். அதுவும் சொத்து பெண்களுக்குன்னு சொன்ன பிறகு அக்கா, தங்க, அண்ணன், தம்பி ஒருத்தரும் பேசுறது. தர்மோ பிராதா, தர்மம் தான் நமக்கு சகோதரன். எனக்கு வேண்டாங்க இந்த சொத்துன்னு சொல்ற ஒரு ஆளும் கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க. நம்ம குடும்பங்கள் அப்ப வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? குடும்பங்கள்ல தாத்தா இருக்கணும், பாட்டி இருக்கணும், பெரியப்பா இருக்கணும், பெரியமா இருக்கணும், சித்தப்பா இருக்கணும், சித்தி இருக்கணும், அத்தை இருக்கணும். இதுக்கெல்லாம் உறவு பெயர் இப்ப 2 தான். ஆண்டி, அங்கிள் தான். நமக்கு உறவு பெயர்களே மறந்து போச்சு. பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாலே போத்திஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். பாட்டன் அப்பா அம்மா, பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, இப்படி மேல போயிட்டே இருக்கு. சேயோன் சேயோள், அப்புறம் பரன் பறை, அதான் பரம்பரை. பரன் என்று சொன்னால் சிவபெருமான், பறை பரா என்று சொன்னால் அதான் பராசக்தி. சைக்கிளை ஓட்டிட்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கான் பாருங்க போஸ்டர்ல, அது பராசக்தி இல்லை. அது எந்த தேட்டர்லையும் ஓடல. பரா, பறைன்னு பேரு. தொல்காப்பியத்தில் சொல்றார் 4 வகையான ஒலிகள். வைகரி, மத்தியமா, பஷ்யந்தி, பரா. 4 வகையான ஒலிகள். ஒண்ணுதான் நமக்கு கேட்கிறது. அப்ப தர்மத்தின்படி, அறத்தின்படி ஒரு அண்ணன் இருந்தா குடும்பம் அப்படி போகும். கூட்டு குடும்பம் சேர்ந்தது என்ன? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு இல்லாம போச்சு. அவ்வளவுதானே. இப்ப என்ன ஆயிப்போச்சு? 4 டிவி, 4 அண்ணன் தம்பிக்கு, 4 ஃப்ரிட்ஜு, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா குளிர் சாதன பெட்டி, எல்லா 4. என்ன அநியாயம் பாருங்க. இதெல்லாம் ஒரு ஜமக்காலம் விரிச்சோம்னா அத்தனை பேரும் படுத்துப்போம். இப்ப தனியா பெட்டு படுக்க, தனியா படுக்கும் போதே ஆபத்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஒரு அம்மா சின்ன குழந்தைய கவனிக்கிறது பெருசு இல்லை, அவ பெரியவளாகும் போது அவளை பார்த்து கொண்டே இருக்குது. ஏன்னா அவ முடிவு பண்ணிட்டு இருக்கா. இப்ப இனிமேல் முதல்ல என்ன தெரியுமா அவங்களுக்கு? என்ன தெரியுமா? தவமாய் தவம் இருந்த படம் தான். முதல்ல எதிர்ப்பாங்க, அடிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சரியாகி நம்ம வீட்டுக்கே வந்துருவாங்க, அல்லது அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்க. இதான கலப்பு திருமணம். காதல் என்பது என்ன? காதல் என்பது உன்னை மேலே உயர்த்துவது, காமம் என்பது உன்னை கீழே இறக்குவது. காமத்தின் பேரில் நடக்கக்கூடிய திருமணங்கள் காதல் பேரில் நடக்கல. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. நீ முதல்ல காதலிக்கணும்னா ஒரு பெண் குழந்தை அப்பாவை காதலிக்கணும்.
சீதாதேவி லட்சிய பெண் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அவள் தந்தையை காதலித்தாள். சீரத்வஜ ஜனகர் என்று பெயர். ஜனகர்னாலே அப்பான்னு அர்த்தம். ராமனுக்கு என்ன பேர்? ஏன் லட்சிய புருஷன் அவன்? அம்மாவை காதலித்தான். அதுவும் சாதாரணமா இல்லை, கௌசல்யை கூட காதலிக்கிறவன். கைகேயை அந்த அளவுக்கு காதலித்தான். 14 வருஷம் காட்டுக்கு போனவளை காதலிக்கிறான். அதனால 14 வருஷம் கழிச்சு அப்பா கிட்ட வரம் கேளுன்னு சொன்னா, கைகேயி எனக்கு தாயாக இருக்க வேண்டும், பரதன் எனக்கு தம்பியா இருக்க வேண்டும். ஏன் அவன் அன்னைக்கு சொல்லிட்டான், இவன் மனைவி இல்லை, இவன் மகன் இல்லைன்னு சொல்லிட்டான். 14 வருடம் கழித்து கேட்கிறான். அப்படி இருக்கணும். தர்மோ பிராதா, தயா சகா. உனக்கு நண்பன் யார் இருக்கணும்? கருணை இருக்கணும். கருணை தான் உனக்கு நண்பனா இருக்க முடியும். மச்சான் மச்சி அப்படி சொல்றதுதான் நண்பனா இருக்கான். எப்படி இருக்க முடியும்? மச்சான்னா நீ ஒன்று பொண்ணை கொடுத்துருக்கணும், கொடுக்க போறியா? வீட்டில் கேட்டையா? ஒரு வார்த்தைகளுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியல. தயாசகா, கருணை இருக்கணும், அன்பு இருக்கணும். அன்பு எப்ப தெரியுமா வரும்? ஆசை இல்லாத இடத்திலே தான் அன்பு பிறக்கும். அன்பு அப்படி இல்லை, பூ விகுதி. அன்புனா அல்லாதது, தான் அல்லாத இதுவோ அது அன்பு. தனக்கு எதுவும் வேணான்னு சொல்லக்கூடியதுதான் அன்பு. அது எல்லாருக்கும் வேணும்னு கொடுக்கும் பொழுது அது அருள். அன்புயின் குழவின்றார். அருள் என்னும் அன்புயின் குழவி. அன்பு பெற்றெடுத்த குழந்தை அருள் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். திருக்குறளே படிக்கிறது இல்லையே. புஷி கேட் புஷி கேட்னு அதையே படிச்சுட்டு இருக்கான். என்ன வரும் அதுல? புஷி கேட்ல என்ன வரும்? ஜாக் அண்ட் ஜில்ல என்ன வரும்? அதுக்காக இந்த குடும்ப சட்டம் என்னென்னலாம் சொல்லி கொடுக்கணும் நாம. தயா சகா. யார் பத்னி? மனைவி எப்படி இருக்கணும்னா சாந்தி பத்னி. இங்க கேட்டுட்டு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம இப்படி இப்படி சொல்றாரே அப்படி அமைதியா இருக்கும். சில பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா சும்மா அதிர்து இல்லை, அப்படிதான் இருக்கு பல வீடு. அமைதியா பேசு. 4 விஷயம் வச்சுக்கோ. குறைவாக பேசுக, உரத்து பேசற்க. ஒரு கத்துறது அந்த வீட்டில் எல்லாம் வண்டலூர் ஜூ மாதிரி இருக்கு. உரத்து பேசற்க, பொருளுடன் பேசுக. 4வது ரொம்ப முக்கியம், கேட்டாலன்றி பேசற்க. கேட்காமையே நீ பாட்டுக்கு வாடி வழங்குறது. பேசவே பேசாது, கேட்டாதான் பேசணும். இந்த 4 வச்சுக்கணும். நாம் பிரச்சனையே இல்லை. வீட்டுக்காரர் என்ன கேட்டாலும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா அமைதியாயிடுவார். நீ ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல, ஒரே சண்டை எப்போ பார்த்தாலும். சில மாமியாருக்கு மருமக அப்படிதான் இருக்கா. மாமியார் கேட்டுட்டே இருப்பா, என்ன இன்னைக்கு சிற்றுண்டி அப்படின்ட்டுவா. 5 தடவை கேட்டாலும் அந்த மாமியார் அப்புறம் கேட்பாளா? கேட்க மாட்டேன். ஒரு நல்ல விடுதி இருந்தால் பாருப்பான்னு சொல்லிடுவாப்ப மகன் கிட்ட. பேசு, தேவையான அளவு பேசு. சாந்தி பத்னி, அமைதி இருக்கும். அவதான் அந்த குடும்பத்தினுடைய அச்சாணி. இல்லது என் இல்லவள் மாண்பானால், உள்ளது என் இல்லவள் மானாக்கடையினர். அந்த வீட்டில் எல்லாம் இருக்கலாம்யா. அந்த இல்லத்தரசி சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிந்து அப்பா இல்லாத குடும்பங்கள், அம்மா மட்டுமே இருந்து குடும்பம் தலையெடுத்து விட்டது. இத்தனைக்கும் 5 குழந்தை, 8 குழந்தை, 10 குழந்தை. அம்மா இல்லாத அப்பா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கு வேற குழந்தை இன்னும் உட்பட்டதா தெரியல. இந்த இதயம் பேசுகிறதுன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சார். ஆனந்த விடல் இருந்தார், மணியன்னு பேர். இங்கதான் முப்பாத்தம்மன் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுவார் அவர். ஒரு நாள் ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கார் அவங்க அம்மாவோட. அம்மா விதவை, அப்பா இல்லை. தவானா கணவன், விதவான்னா கணவன் இல்லாதவன். மாதவன் லக்ஷ்மியை கணவனாக கொண்டவன். விதவா கணவன் இல்லாதவன் இல்லை அந்த அம்மா. ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், அம்மா இன்னைக்கு எனக்கு எவ்வளோ செல்வாக்கு தெரியுமா? உலக நாடுகள் போனால் எல்லாம் வரவேற்கிறாங்க. இவ்வளோ நல்ல வசதி இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்பாவுக்கு கொடுத்து வைக்கலையேன்னா அவன். நல்லா கவனிக்கணும். அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல பத்தியா? அடா அசடே, உனக்கு அப்பாவுக்கு செய்யறதுக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்லு, அப்பாவுக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்லாது. என்ன அழகான வாக்கியம் பாருங்க.
எங்க வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருக்குன்னு சொல்லாத, பிள்ளையார் கோவில் பக்கத்தில் எங்க வீடு இருக்குன்னு சொல்லு. சொல்றதுல எப்படி இருக்கணும்னு சொல்லணும். அப்ப சாந்தி பத்னி, மகன் எப்படி இருக்கணும், மைந்தன் எப்படி இருக்கணும், மகள் எப்படி இருக்கணும், க்ஷமா புத்ரா, பொறுமையா இருக்கணும் எது சொன்னாலும். இப்போ ஒன்றும் எக்ஸ்கர்ஷன்லாம் ஒன்றும் வேண்டாம், 3000 கொடுத்து சரிம்மா அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் குழு மணாலி போறாங்க. குழு மணாலி போட்டோம், எது ஒன்று போட்டோம். நம்ம வீட்டு நிலைமை என்ன, 5000 கொடுக்க முடியாது வேண்டாம் அப்படின்னா, இல்லைங்க எங்கள் வீட்டில் முடியலன்னு சொல்லணும். அந்த பொண்ணு ஸ்கூட்டரில் வராள், இந்த பொண்ணு ஸ்கூட்டியில் வராள், அவங்க காரில் வராள். நம்ம அப்பா என்ன வேலை செய்கிறார், லாரி டிரைவராக இருக்கார். நம்ம எப்படி போக முடியும், நடந்து தான் போக முடியும். இந்த எண்ணம் இப்போ குறைஞ்சிருக்கு மக்கள். காரணம் என்ன, கொடுத்து கொடுத்து பழக்கிறோம். 5 ஸ்டார் சாக்லேட், அது இது எல்லாம் கொடுத்து பழக்கம், எல்லாம் எனக்கு கிடைக்கும். இல்லை, வந்து குழந்தைகள் என்னமா வச்சனங்க, ஐயோ அசந்து போயிட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. என்ன சிவாஜி பேசுறதுக்கு மகாபலிபுரத்தில் 3 நாள் தேநீர் குடித்து விட்டு சக்தி சீனிவாசனுடைய வசனத்தை மனப்பாடம் செய்து சொன்னதற்கு எத்தனை காலம் பிடித்திருக்கிறது. ஆனால் இந்த குழந்தைகள் அதையே பார்த்து இங்க பேசியிருக்காங்கன்னா அத்தனை குழு அந்த எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல. அவங்க பாப்பான் சத்திரம் அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும், சர்வோதயாலேருந்து வந்திருக்காங்க அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. முதல்ல இந்த நடனம் என்னமா ஆடிருக்காங்க, என்ன ஆகியிருக்கு. குழந்தைகளுக்கு அறிவா இல்லை, நல்லா இருக்கு. அதை முழுக்க மெழுங்கடிக்கிறது எல்லாம் அப்பா அம்மா தான். அதுவும் இப்ப அம்மா இருக்காங்களே, கல்யாணத்துக்கு பொண்ணை கொடுக்கலான்னு பார்த்தா ராகு கேத்து இல்லையான்றாங்க. அது என்ன ராகு கேத்து, மாமனார் மாமியார் இல்லை, அப்பதான் பொண்ணையே கொடுக்குறோம். ஒரு 4 பேர் இருக்கணுமே அந்த வீட்டில்னு நினைக்கல, அம்மாவை வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கல. புரியுதா? இது ரொம்ப முக்கியம். க்ஷமா புத்திரக. இப்ப இந்த 6 பேர் தான் உண்மையான உறவினர்கள். சத்யம் மாதா, பிதா ஞானம், தர்மோ பிராதா, தயா சகா, சாந்தி பத்னி, க்ஷமா புத்திரக, ஷடேதே மம பாந்தவாக. இவர்கள் தான் உறவினர்கள், இவர்கள் தான் உறவினர்கள். நேரமாகிவிட்டது. பரிசு வழங்கல் இருக்கிறது, நாமாவளி இருக்கிறது. அதற்கு பிறகு நிறைவாக வந்தே மாதரம் ஏதாவது இருக்கும். நாமாவளி கோஷத்துக்கு பிறகு சாந்தி மந்திரம் இருக்கு. அதனால் அதிக பிரசங்கின்னு ஆகிடும். கொஞ்சம் பேசினோம்னா பிரசங்கியாக மட்டும் இருந்தால் போதும். அதனால் இவர்கள் தான் நமக்கு உறவினர்கள். வீட்டில் இன்னிலேருந்து நம்ம குடும்பமாக இருக்கணும். ஒரே பிரார்த்தனை மட்டும் எனக்கு நினைவு தெரிந்து, திருவிளக்கு ஏற்றிவிட்டு ஒரு 6 விஷயங்கள் பரம்பொருளை பார்த்து, பராசக்தியை பார்த்து கேட்கணும். 1, என் தாய் வழி தந்தை வழி குடும்பத்தில் பெரியவர்கள் இருக்கும் பொழுது சிறியவர்கள் இறக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பல குடும்பங்களில் இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க, தாத்தா இருக்கார், பேரம் போயிடுறான். அப்படி யாருக்கு? நான் பல குடும்பங்களுக்கு போகிறேன்னு தமிழ்நாட்டில் பார்க்குறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னை எடுத்துகிட்டு போகலையேன்றார் அவர், அழறார். அது இல்லாமல் இருக்கணும் என் குடும்பத்தில். 2வது, அல்ப ஆயுளில் இறக்கக்கூடாது என் குடும்பத்தில் யாரும். 19 வயசு தான் இருக்கும், 18 வயசு தான் இருக்கும், இறந்து போயிடும். அப்படி ஆகக்கூடாது, ஆணோ பெண்ணோ. 3வது, அகால மரணம் சம்பவிக்கக்கூடாது. செல்ஃபி எடுக்கிறேன்னு தண்டவாளத்தில் விழுந்துருவான், ஏரியில் விழுந்துருவான். இப்போ பார்த்தேன், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க, நான் பார்க்கலன்னு வச்சுங்களேன். என்னன்னா 3 குழந்தைகள் தற்கொலை பண்ணிருத்தான். ஏதோ ஒரு வீடியோ இருக்கான், எனக்கு என்னன்னு தெரியல. தற்கொலை செய்து கொள்வதற்கான ஒரு ஆப் இருக்கான், அது என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஆசிரியர்களை கேட்டால் தான் தெரியும். அதை பார்த்துட்டு 3 குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறது இன்னைக்கு சர்வ. என்னை வீடியோ கேம் பார்க்க விடலை, டிவி பார்க்க விடலைன்னு தற்கொலை பண்ணிக்கிறது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் காரணம் என்னன்னா பள்ளிக்கூடம் சேர்க்கறதுனால வருது. நமக்கு நம்ம கல்வி கொடுக்கணும்னு நமக்கு சிந்தனையே இல்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள போட்டோம்னா
+2 வரலாம் கவலையே இல்லைங்க. அதுவாக ஒரு பிரிட்டானியா பிஸ்கட் அம்பத்தூர் கம்பெனியில் இருக்கா மாதிரி மாவை தூக்கி முதல் மிஷினில் போட்டால் கடைசியாக பேக்கெட்டாக பிஸ்கட்டாக வரும். அதை சாப்பிட்டா உள்ளே போனது வெளியில் வரத்துக்கு 3 மாதம் ஆகும். பிஸ்கட்டையே சாப்பிடாதேங்கிற ஒரு டாக்டர், ஆயுர்வேத டாக்டர் சொல்கிறார், பிஸ்கட்டையே சாப்பிட வேணான்னா பரோட்டா சாப்பிட்டா என்ன கதை, 6 மாதம் ஆகும் வெளியில் வரத்துக்கு. ரொம்ப கஷ்டம். உணவு முறையை மாற்றுங்க, புத்தி நல்லா இருக்கும். ரசம்னு ஒன்று இருந்ததுங்க நம்ம வீட்டில், இல்லை இன்னைக்கு ரசமாகவே இல்லை. ஒரே பெல் பூரி, மசாலா பூரி, அந்த பூரி, பிரியாணி. அதில் வேற ஒரு திருமணத்துக்கு போனால் என்னங்க இது ஒரு லெக் பீஸ் மாதிரி இருக்க என்னக்கா, அப்படி வெஜிடேரியன் லெக் பீஸ்ன்றான் அவன். எனக்கு அப்படி ஒன்று இருக்கிறதாவே தெரியல. அதுவும் கோவையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி, நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம். அது பேரூர் மடத்தில் நடக்கிறது. அங்கே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணவன், என்னங்க சாப்பாட்டுக்கு செலவு என்ன, 1.5 லட்சம் தான். ஐயோ 1.5 லட்சத்துக்கு என்னப்பா, தயிர் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம் தானே என்ன? இல்லைங்க, அது லெக் பீஸ் பிரியாணின்னா. லெக் பீஸில் எப்படிப்பா பிரியாணி வரும், அதுவும் வெஜ் லெக் பீஸ் பிரியாணின்னா? அது வெஜிடேரியனே இல்லையப்பா, அது வள்ளலார் மிலிட்டரி ஹோட்டல் மாதிரி இருக்கப்பா, அது ரமணா லாண்ட்ரி மாதிரி இருக்குது. ரமணர் எதுக்கு லாண்ட்ரி போகணும், கோவணும், அதை கசக்கி போட்டால் போருமப்பா, அதுக்கு எதுக்கு ட்ரை கிளீனர்ஸு? கணேசர் சுருட்டுன்னா ஒருத்தர், கணேசர் எப்படி தும்பிக்கி தூக்கி ஒன்று ஒன்றா இழுத்து உடனேப்பா கணேசர் சுருட்டுன்றான். சக்தி வைன்ஸ்னு ஒருத்தன் போட்டிருக்கான். சக்திக்கு எதுக்குப்பா வைன்ஸ்? இப்படிலாம் இருக்கு பாருங்க. என்னடா லெக் பீஸ்னா, காலிஃப்ளவர் மாதிரி ஒன்று அப்படி லெக் மாதிரி அதில் போட்டு, இதுக்கு எல்லா கல்யாணத்துலேயும் நடக்குது இந்த கன்றாவி. சாப்பாடுல நமக்கு போகிற இடத்துல சாப்பிடுது, வாங்கி 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 அந்த மிக்ஸி இருக்கு பாருங்க, போட்டு அப்படியே அடிச்சு. கிரைண்டர் என்னத்துக்கு ஆகுது, கிரைண்டருக்கு ஒரு நாளாவது லீவ் கொடுப்பா. அது ராத்திரி முழுக்க டர் புர்னு ஒரே சப்தமாக இருக்கு. கொரட்டையா ஒன்று இருக்கு, கீழையா ஒன்று போயிட்டு இருக்கு. சாப்பாட்டில் ஒன்று இது இல்லையப்பா. நீ அற்றால் அளவறிந்து உங்க அது உடம்பு பெற்றால் நெடுது வைக்குமாறு. நான் திருக்குறளை படிக்கிறதே இல்லை. டிகிரி பிகிரி டோக், டிகிரி பிகிரி டோக், இதையே படிச்சுட்டு என்னடா பண்ண நீ? அல்பாயுள்ள இறக்கக்கூடாது, அகால மரணம் சம்பவிக்க கூடாது. அதுக்கு அடுத்தது மிக முக்கியம், ஆத்மஹத்தி. என் தாய் வழி தந்தை வழி குடும்பத்தில் யாரும் செய்து கொள்ளக்கூடாது. என்ன கஷ்டம் வரட்டமே, சூசைட் பண்ணிக்காது. வாழ நினைத்தால் வாழலாம், உலகத்தில் வழியா இல்லை. பிச்சை எடுக்கிறவனுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குதுங்க. எதுக்கு போய் உயிரை விடுற? உயிரை விட்டா உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, உன்னுடைய குடும்பம் முழுவதும் கஷ்டப்படும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சாஸ்திரம் சொல்றது, ஆத்மஹத்தி செய்து கொள்ளாது, தற்கொலை செய்து கொள்ளாது. டு நாட் கமிட் சூசைட். அதுக்கு அடுத்தது மிகவும் முக்கியம். என்ன? பிறக்கின்ற ஒவ்வொருவரும் என் தாய் வழி தந்தை வழி குடும்பத்தில் 4 தலைமுறையை பார்க்கணும். இன்னைக்கு இருக்கா? எங்க பாட்டி பார்த்துருக்காங்க, எங்க அம்மா பார்த்துருக்காங்க, 4 தலைமுறையே பார்த்துருக்காங்க. ஏன் இப்ப ஏன் பார்க்க முடியல? உங்க குழந்தைக்கு ஏங்க கல்யாணம் பண்ணல இன்னும்? இப்பதாங்க 38 ஆகுது. முன்னெல்லாம் 20, 21, ஏன் அதுக்கு 18. இங்க சாரதா அம்மையாருடைய படம் இருக்கு. 5 வயசுல கல்யாணம். கெட்டா கூட்டாவா? வாழ்ந்திருக்காங்கல்ல. 5 வயசுல பண்ண வேணாம், ஏன்னா கவர்மெண்ட்ல உள்ள தூக்கி வச்சிருவான். குறைந்தபட்சம் எப்ப முடிக்கிறாளோ பண்ணிவிடும் கல்யாணத்தை. நல்ல பையனா பார், குணம் இருக்கான்னு பார். புரியுதா? ராவு கேட்டு இருக்கான்னு கேட்டு இருக்காரு, பணம் இருக்கான்னு கேட்டு இருக்காது, பங்களா இருக்கான்னு கேட்டு. குணம் இருக்கா? குணம் இருக்கும், மனம் இருக்கும் எங்கள் வாசலில். எப்படி அழகா பாடி இருக்கான். பணம் இருக்கும் உன் வீட்டில், ஆனா எங்க வீட்டில் குணம் இருக்கும் என் பொண்ணுக்கு. அதுதான் முக்கியம் குடும்பத்தில். அதுக்கு அடுத்தது மிகவும் முக்கியம், வாழ்கின்ற ஒவ்வொருவரும் என் தாய் வழி தந்தை வழி குடும்பத்தில் திட ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போகவே கூடாது. அப்போலோன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அப்போலோ அவ்வளோதான், திரும்பி வர முடியாது. எல்லா மந்திரியும் அங்கே தான் போகிறான், எல்லா அரசியல்வாதியும் அங்கே போகிறான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. அவனுக்கே தெரியுது இங்கே போனால் உருப்பட முடியாதுன்னு போடுறானோ என்னன்னு தெரியல. அங்கே போனால் தான் உருப்பட முடியாது. நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பாட்டி வைத்தியம், நல்ல சாப்பாடு இருக்கணும். அதுக்கு அடுத்தது மிக முக்கியம்,
வேத மாதாவை ஆசிரியித்து வேத மாதாவை போற்றி தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இரு கண்கடன கொண்டு ஆத்ம ஞான பாதையில் நடைபயில வேண்டும். இந்த 6ம் தீபம் ஏற்றும் போது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். அறிவோம் கற்ற